கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய தூய்மை மிகு திருவுடல் திருரத்த பெருவிழா. அதே நாளிலே நம்முடைய ஆலயத்திலே உடலாக இருந்து 25 ஆண்டுகள் திருமண நாளினை நிறைவு பெற்று நடந்து கொண்டிருந்த மற்றும் 50 ஆண்டுகள் பொன் விழாவை கடந்து மற்றும் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற தம்பதியர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக உடலாக ஆண்டவருடைய திருரத்தமாக இந்த பீடத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். இந்த ஆண்டவருடைய திருரத்தம் திருவுடல் பெருவிழா நற்கருணை நமக்கு தியாகம் செய்கின்ற ஆண்டவர் என்பதை காட்டும். நமக்காக பலியானார், பாடுபட்டார், தம்மையே தந்தார். இந்த ஆண்டவர் அருட்சாதனத்திலே நம்மோடு இருக்கின்றார், பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இந்த ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் இது நமக்கு எப்பொழுதும் தெம்பையும் பலத்தையும் தருகின்றது. நம் வீடுகளிலே நாம் தாய் தந்தையரோடு இருக்கின்றோம். அவர்கள் ஒரு விழா காணும் பொழுது கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. திருமணமாகி 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இப்படி நடைபோடும் பொழுது அது நமக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. திரு ரிச்சர்ட் அவர்கள், திருமதி ஜோஸ்பின் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருந்தோம். அழைப்பு விடுப்பதற்காக 2-3 நாட்களுக்கு முன்பாக எல்லார் வீட்டுக்கும் போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் ஒரு நினைவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. 2011-12 2007 2 முறை எருசலேம் சென்றிருக்கின்றேன். அப்படி செல்லும் பொழுது இவர்களும் எங்களோடு வந்தார்கள். வந்த பொழுது அந்த கானாவூர் திருமண நிகழ்வினை நிகழ்த்தினோம். அந்த நிகழ்வு அவர்களுக்கு மிக அருமையாக அர்த்தமுள்ளதாக இருந்தது. அப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம், கானாவூரில் ஒரு கல்யாணம், இன்றைக்கு இன்னொரு மாலை போட்டுக்கிட்டு இன்னொரு கல்யாணம். இப்படி நினைத்து பார்க்கும் பொழுதே அது நம் மனதிற்கு மகிழ்ச்சியை சுரப்பதாக இருக்கும். இங்கே இருக்கின்ற பலரும் அப்படி தான் இருக்கிறீங்க. எல்லார் முகத்திலையும் ஒரு சந்தோஷம், ஒரு கிளை தெரிகிறது. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி உங்கள் குடும்பங்களை முன்மாதிரியாக வழிநடத்தி சென்றிருக்கிறீர்கள். இதெல்லாம் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறது. அதனால்தான் நான் உங்களுக்கு இந்த கொண்டாட்டத்தை கொண்டு வருகின்றோம், சேர்ந்து கொண்டாடுகின்றோம். ஒரு மனிதர் பஸ்ஸில் ஏறுறதுக்கு போனாராம். பேருந்து நிலையத்திற்கு சென்றார். பஸ்ஸுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ பஸ் வந்து நிற்குது. உள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு குரல் கேட்குறது, ஏறாதே ஏறாதே அப்படின்ட்டு. உடனே அவர் பின்னாடி வந்துடுறார். பார்த்தா பஸ்ஸு டமார்னு வெடிக்குது. ஐயோ, யாரோ என்னை கூப்பிட்டா மாதிரி இருந்து என்னை காப்பாற்றினா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாலுக்கு போகிறார். அந்த மாலில் போயிட்டு கடையில் போயிட்டு எல்லாம் திங்ஸ்லாம் வாங்கலான்ட்டு மாலுக்கு போகும் பொழுது இன்னொரு குரல், உள்ளே நுழையாதே நுழையாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, யாரோ எதோ உணர்த்துறாங்க போல இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பின்னாடி வந்துடுறாரு. திருப்பி பின்னாடி வந்தோடனே கொஞ்ச நேரத்தில் மேலேருந்து ஒரு ஃபேன் கீழே விழுது டொப்புன்னு. அப்பா, யாரோ என்னை காப்பாற்றிருக்கிறாங்க, யாருன்னு தெரியலையே அப்படின்னு. திருப்பியும் வெளியில் போனார். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒதுங்கி நில்லு ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரல். என்னடா இந்த குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சுற்றி பார்த்தா மின்னல் அடிக்குது. பக்கத்தில் இருந்தவருக்கு தாக்குது. இவர் தப்பிச்சிடுறாரு. இப்படி யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து குரல் கொடுத்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. யாருன்னு தெரியலையே, அவர் பார்க்கணும் நான் அப்படின்ன உடனே திடீர்னு கடவுள் மேலேருந்து கீழே வராரு. வந்து, நான் தான் மகனே உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறார். வாயா, உன்னையே தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உஷாராயிருன்னு என்னைக்கா நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி போனார். அன்பார்ந்தவர்களே, இது இவங்க வாழ்க்கையில் நடக்கலை, பலர் வாழ்க்கையில் நடக்கலாம். இன்றைய நாளிலே நாம் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு இன்றைய நற்செய்தியிலிருந்து என்ன சொல்லுகிறது என்று நான் பார்ப்போம். அதை பார்த்துவிட்டு பிறகு நம்முடைய பெரியவர்கள், இன்றைக்கு விழா காண்பவர்கள் நமக்கு விடுக்கும் செய்தி என்ன அது என்பதையும் நாம் காண்போம். இன்றைய நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தி.
இந்த மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே இயேசு திருவுடலையும் திரு ரத்தத்தையும் அப்படியே ஜெபித்து காண்பிக்கின்றார், இது என் உடல், இது என் ரத்தம் என்று. இப்படி செல்லும் பொழுது 3 முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த 3 விஷயங்களும் பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கு வாசிக்கும் பொழுது சீடர்கள் எல்லாம் பாஸ்கா விருந்துண்ண வேண்டும், விழா கொண்டாட வேண்டும், அதனால் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த பாஸ்கா விழாவினை கொண்டாட வேண்டும் என்றால் அவர்களுக்கென்று ஒரு அறை தேவை. அவர்கள் மாலை முழுமையாக உணவு அருந்த வேண்டும். எப்படி எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்களோ அப்படி அவர்கள் நினைவு கூர்ந்து இந்த விழாவை சுவாரஸ்யமாக மீண்டுமாக நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். நினைவூட்டல் விழா, அவர்கள் விடுதலை பெற்ற விழா. இந்த விழாவிலே இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் சீடர்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. எனவே இயேசுவிடம் கேட்கிறார்கள், நாம் எங்கு சென்று இந்த விழாவை கொண்டாடலாம், எங்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்? ஏனென்றால் இயேசு இவர்களை பாஸ்கா விருந்துக்கு அழைக்கின்றார். எனவே இவர்கள் கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், மண் பாண்டத்திலே அந்த மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒருவர் வருவார், ஒரு ஆள் வருவார், அவர்கிட்ட செல்லுங்கள், அவரிடம் சென்று இப்படி எங்களுக்கு விழா கொண்டாட வேண்டும், நாங்கள் பாஸ்கா விருந்துண்ண வேண்டும், எங்களுக்கு ஒரு அறை தேவை என்று கேளுங்கள், அவர் காண்பிப்பார் என்று சொல்லுவார். அப்போ முதல் பாயிண்ட், இந்த மண் குடத்திலே தண்ணீர் சுமந்து கொண்டு வருவரை பற்றி பார்ப்போம். இந்த மண் குடத்திலே தண்ணீர் கொண்டு வருபவர், அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 50 ஆண்டுகள் கொண்டாடுறீங்களே, நீங்கள் வெளியில் தான் போயிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வரணும் இல்லையா? கேனில் கொண்டு வருவீங்க, குடத்தில் கொண்டு வருவீங்க, மண்பாண்டத்தில் கொண்டு வருவீங்க, இப்படியெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும். இந்த மண் குடத்திலே அந்த தண்ணீரை கொண்டு வருபவர் யார் என்று தெரியாது. அவருக்கு பெயர் கிடையாது, அது பேர் போடவே இல்லை பைபிளில். இப்போ பார்த்தா அந்த ரால்ஃப் வராரு அப்படின்னா நான் பேர் போட்டுருவாங்க. இப்போ அங்கெல்லாம் அந்த டைமில் பேர் கூட போடல. பேதுரு வருகிறார் பேர் போடுறாங்க, இவருக்கு பேரே கிடையாது, யாரும் தெரியாதவர். ஒரு வேளை நம்ம எதிர்க்க வர்றாங்க, ஒருத்தர் குடத்தில் தண்ணி கொண்டு வராரு, தண்ணி கொடுங்க, ஒரு குடம் தண்ணி கொடுங்க, இவ்வளோ வெயில் அடிக்குது, எங்கள் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன செய்கிறாரு, அவர்களை பார்க்கிறார். பார்த்து யாரும் தெரியாதவர் அவர். சீடர்கள் அணுகியவுடனே எங்களுக்கு ஒரு அறை தேவை, அங்கு எங்களுக்கு விருந்துண்ண ஏற்பாடு செய்ய வேண்டும். உடனே அவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு அறையை காண்பிக்கின்றார் என்றார். இப்போ இந்த மண்குடத்தில் தண்ணீர் எதற்கென்றால் தாகம் தணிக்க. இந்த தாகம் என்பது எல்லோருக்கும் உண்டு. நம்முடைய வீட்டில் கூட விளையாடிக்கிட்டுலாம் போவோம், பெற்றோர்களிடம் போயிட்டு தண்ணி வேணும்னு கேட்டால் உடனே கொடுப்பார்கள். ஏனென்றால் தண்ணீர் தாகத்தை தவிர்க்கும், தாகத்தை தணிக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொருள். அது இல்லை என்றால் யாருமே வாழ முடியாது. இப்படி இந்த தேர்ஸ்ட்டை கலைக்கிறது இந்த தண்ணீர், இளைப்பாறுதல் தருகின்றது. இந்த தண்ணீர் எப்படி தாகத்தை தணிக்கின்றதோ அதே போல நமக்கு வேறு தாகங்களும் உண்டு. அந்த தாகம் அன்பாக இருக்கலாம், அந்த தாகம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த மகிழ்ச்சி, இந்த அன்பு, இவற்றையெல்லாம் தணிக்கின்றவர் நம்முடைய வானக தந்தை, நம்முடைய அன்பு கடவுள். இப்படி இந்த மண்குடத்தை தண்ணீரை கொண்டு வந்து எதிர்கொண்டவர். அவர் நமக்கு விடுக்கின்ற செய்தியை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ ஆலயத்திற்கு வரும்பொழுது உன்னுடைய தாகத்தை தணிப்பவன் நான். ஏனென்றால் ஆலயத்தினுள் யார் பிரசன்னமாக இருக்கிறார், அந்த நற்கருணை நாதர். அந்த நற்கருணை நாதர் தேவாலயத்திலே இருக்கின்றார். நாம் அவரை நாடி செல்லும் பொழுது அவர் நமக்கு அன்பினை தருவார். நாம் அவரை நாடி செல்லும் பொழுது மகிழ்ச்சியை தருவார். எப்படி பிள்ளைகளெல்லாம் ஓடி சென்று தாய் தந்தையிடம் கேட்பார்கள் தண்ணீர் வேண்டுமென்று, சுள்ளியை வச்சு அடிப்பாங்களா என்ன பெற்றோர்கள், உடனே தண்ணீர் கொடுப்பார்கள். தண்ணீர் குடித்த உடனே ஒரு மகிழ்ச்சி, அந்த தண்ணீர் கொடுப்பதிலும் ஒரு அன்பு, இவற்றை நாம் பார்க்க முடியும் எங்கள் வாழ்க்கையிலே. அதை போன்று நம்முடைய வானக தந்தை நமக்கு இருக்கின்ற தாகத்தை தீர்க்கின்றார். அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது அவர் அன்பினை தருகின்றார்.
அந்த தாகத்தினை தீர்க்கும் பொழுது அவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் தரும் பொழுது நமக்கு வாழ்வினை தருகின்றார். ஒருவேளை நமக்கு இந்த தாகம் எடுக்கவில்லை என்றால் நமக்கு சுவாரஸ்யம் இருக்காது வாழ்க்கையில். இது வரைக்கும் 18 வயசாகுது, இது வரைக்கும் 40 வயசாகுது, ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடித்ததே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த தண்ணீர் தேவை. தாகம் இல்லாதவர்கள் வெறுப்புணர்வோடு இருப்பார்கள். தாகம் இல்லாதவர்கள் எந்நேரமும் கவலையுடனும் சண்டையுடனும் இருப்பார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்காது. இப்படி மண் குடத்திலே தண்ணீர் தந்தவர் ஒரு தாகத்தை தணிக்கும் அந்த தண்ணீரை கொண்டு வந்தார். நமக்கு ஆண்டவர் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் தந்து நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் தீர்க்கின்றார். இதுதான் முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, இந்த பாஸ்கா ரா உணவு, பாஸ்கா விருந்து எங்கு நடைபெறுகின்றது என்றால் ஒரு மாடி அறையில். இரவு போஜனம் என்பது அந்த ஒரு பெரிய அறையிலே நடைபெறுகின்றது. அந்த அறையினை இந்த பெயர் தெரியாதவர் தருகின்றார். சிறந்த அறை. அந்த அறையை தந்திருக்கிறவர் யார்? ஒரு சிறந்த மனிதர். ஆனால் அவருக்கு பெயர் கிடையாது. அந்த சிறந்த மனிதர் இந்த அறையை தருவது மட்டும் கிடையாது, அதிலே அவருடைய இதயத்தையும் பார்க்கின்றோம். சிறந்த இதயம் கொண்டவராக இருக்கின்றார். இந்த சிறந்த இதயத்தையும் சிறந்த அறையையும் தந்தவர் அங்கு உள் நிகழ்வதையெல்லாம் காண்கின்றார். என்னவென்றால், சிறந்த வார்த்தைகள் வெளியே வருகின்றது, சிறந்த செயல்பாடும் வெளியே வருகின்றது. இந்த சிறந்த அறை இருக்கிறது, பெரிய அறை, மேல் மாடி. இந்த மேல் மாடியில் இயேசு இறந்த பிறகும் கூட இவர்கள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் மற்றும் மரியன்னை எல்லாம். இந்த சிறந்த அறையிலே ஒரு சிறிய ரொட்டி துண்டினை இயேசு அவர்களுக்கு தருகின்றார், சீடர்களுக்கு தருகின்றார். பெரிய அறையில் ஒரு சின்ன ரொட்டி துண்டு எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தால் அதற்கென்று ஒரு அடையாளம் இருக்காது, அதற்கென்று ஒரு பார்வை இருக்காது, அது மறைந்து போயிருக்கும், அதற்கென்று ஒரு சிறப்பு இருக்காது. ஆனால் இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு சிறப்பு இருக்கிறது. இந்த சிறிய அப்பத்துண்டினை எல்லோரும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு. இந்த சிறிய சிறிய என்று சொல்லுகின்றோம், சிறிய அப்பத்துண்டு, அது நமக்கு என்ன காட்டுகின்றது என்றால், இந்த அப்பம் போன்று இயேசுவும் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். தாழ்ச்சியோடு வாழ்ந்த இயேசு சிறிதாக இருந்தார். ஒரு பெரிய ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது, சாதாரணமாக இருந்தார். ஆனால் அந்த தாழ்ச்சியை நாம் எல்லோரும் கண்டு கொள்ள வேண்டும். அந்த தாழ்ச்சி என்கின்ற இயல்பினை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய முகம் இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய அடையாளம் என்பது மிக மிக சிறியதாக இருக்கின்றது. ஆனாலும் அவருடைய தாண்மை, அவருடைய இந்த தியாக உணர்வு எல்லோருக்கும் தரப்படுவதனாலே அது மிகப்பெரிய வார்த்தையாக, மிகப்பெரிய செயல்பாடாக மாறுகிறது. அப்போ இந்த மாடி அறை நமக்கு உணர்த்துவது இதுதான், ஒரு சிறந்த இடமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதர், யாரும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாத ஒரு மனிதர், இந்த தண்ணீர் குடத்தை கொண்டு வந்தவர் பெயர் தெரியாதவர், தாழ்ச்சியோடு தன்னுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று எதையும் செய்யவில்லை. மாறாக இயேசுவிற்கு திறந்த இதயத்தோடு அந்த அறையை தருகின்றார். அந்த அறையிலே இயேசுவினுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் நிறைகின்றது. அந்த அறையிலே அற்புதமான செயல்பாடு ஒன்று வெளிவருகின்றது. இந்த செயல்பாடு, இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றார், நல்ல இதயம் கொண்டிருந்தால். ஒருவேளை நமக்கு இந்த நல்ல இதயம் இருக்கிறதா? ஒருவேளை நமக்கு இந்த பெரிதான இதயம் இருக்கின்றதா? இப்படிப்பட்ட இதயம் இருந்தால் தாழ்ச்சியோடு இருப்போம். தாழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இயேசுவினுடைய உடலில் ஒன்றாக மாறுவோம். மூன்றாவதாக, இயேசு தன்னுடைய அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லோருக்கும் தந்தார். வழக்கமாக எல்லோரையும் பிட வேண்டுமென்றால் உடைக்க வேண்டும்.
இந்த உடைப்பு என்பது அடுத்தவரை நாம் சார்ந்து செய்யலாம், ஆனால் நம்மையே நாம் உடைத்து கொள்ள மாட்டோம். எனக்கு வலி வரட்டும், எனக்கு கஷ்டம் வரட்டும், நான் தியாகம் செய்கின்றேன், எனக்கு சீட் இல்லைன்னா பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறேன், எனக்கு இது கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்ல பிறருக்கு நலன் பயக்கட்டும் என்று நாம் நினைக்க மாட்டோம். எப்பொழுதுமே ஏதாவது அடுத்தவங்க கிட்ட குறை இருந்தால் பார்ப்போம், எப்படி அதை நாம் சுட்டி காட்டலாம் என்று பார்ப்போம், ஆனால் நம்மையே நாம் உடைத்து கொள்ள மாட்டோம். இந்த இயேசுவினுடைய செயல்பாட்டினை பாருங்கள். தன்னுடைய உடலை பிய்த்து தருகின்றார், பிட்டு தருகின்றார். நம்முடைய உடலை அல்ல, அவருடைய உடலை பிட்டு தருகின்றார். இதன் மூலமாக அவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான்: நாமும் பிறருக்கு, நாம் பசியோடு இருப்பவர்களுக்கு நம்மை தியாகம் செய்ய வேண்டும், நம்மை தர வேண்டும், நம்மிடையே இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 விஷயங்களை கற்றுக்கொள்வோம். 1, தாகத்தோடு இருங்கள், இயேசுவின் பிரசன்னம் இங்கு இருக்கிறது. அந்த மண் குடத்தை கொண்டு வந்தவர் அதை சொல்லுவார். 2வது, மாடி அறை என்பது விசாலமாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய இதயம் விசாலமாக இருக்க வேண்டும். அப்படி விசாலமாக இருந்தால் நாம் தாழ்ச்சியோடு இருப்போம். தாழ்ச்சியோடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய செயல்பாடுகள் நம்முடைய இதயத்தில் தங்கும். 3வதாக, எப்படி இயேசு தன்னையே உடைத்து பிறருக்கு தந்தாரோ நாமும் நம்மை பிறருக்கு உடைத்து தர வேண்டும். இந்த 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இங்கு இன்றைக்கு தம்பதியர்களாக இருந்து விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் நமக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் நமக்கு தருகின்றார். இவர்களும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படி வாழ்ந்து இன்றைய நாள் 25 ஆண்டுகள், இன்றைய நாள் 50 ஆண்டுகள் முடிவடைகின்ற இந்த தருணத்திலே நமக்கெல்லாம் விட்டு சொல்லுகின்ற செய்தி இதுதான்: நாமும் ஒன்றாக இருந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த வாழ்க்கையை கடந்து வந்த நேரங்களை எல்லாம் புரட்டி பார்த்தால் எத்தனையோ மகிழ்ச்சியான காரியங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ கசப்பான காரியங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சவால்கள் இடர்பாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் ஏற்று வந்திருக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் இதுதான். நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டும், நீங்கள் அதை சுவைத்து வாழ வேண்டும். வாழ்க்கையிலே சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய வரலாம், ஆனாலும் ஒன்றாய் இருப்போம். ஒன்றாய் இருந்து ஒருவர் மற்றவருக்கு அக்கறையை காட்டுவோம், ஒருவர் மற்றவரை பார்த்து கொள்வோம். நமது பங்கிலே இதுவரை நாம் பார்த்திருக்கின்ற செயல்பாடுகளிலே இந்த செயல்பாடு, இந்த நிகழ்வு மிக மிக முக்கியமானதாக நமக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு தாகம் உண்டு. தாகத்தோடு பிள்ளைகளுடைய தாகத்தையும் தணிக்கிறார்கள். ஆண்டவருடைய தாகம் கொண்டு எத்தனையோ பிள்ளைகள் இங்கு வளர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். அவற்றை பெற்றோர்கள் உருவாக்குகிறார்கள். ஆக இந்த பிள்ளைகளை உருவாக்கி இந்த திரு அவைக்கு தந்து குடும்பங்களை எல்லாம் இரட்டிப்பு செய்து குடும்பங்களை எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து வளர்த்த உங்கள் அருமை பெருமை இன்னும் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்வுகளெல்லாம் கொண்டாட்டமாக அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களிலே உழைத்து தியாகம் செய்து தங்களையே அர்ப்பணித்து இந்த திரு அவையை வளர்த்திருக்கின்ற நம்முடைய தம்பதியர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்திலே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நோய் நொடிகளிலிருந்து குணம் பெற்று தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையிலே, சாட்சிய வாழ்விலே நம்மை தொட்டு நமக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.